எஸ். வீரகுமார் சார், ஜெகதீஷன் சார், காமராஜ் சார், அப்புறம் யார் யார் வீடியோவில் இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. எஸ், ஸ்டார் கோல்டு ஷிஹாபுத்தீன் சார் இருக்கு. வெரி குட், வெரி குட். நீங்கள் கொஞ்சம் பேர் வீடியோ வந்தால் நல்லா இருக்கு சார். நிறைய பேர் இருக்கு. இன்னைக்கு 45 பேர் இருக்கு. இனியும் கொஞ்சம் பேர் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். எஸ், சுப்பிரமணியன் சார் ஃப்ரம் சென்னை, சுந்தர் சார், சுப்பிரமணியன் ஸ்டார் கோல்டு திண்டுக்கல். எஸ், பாபு சார் திருவள்ளூர், வெரி குட். பாலாஜி பொள்ளாச்சியிலிருந்து பாலாஜி சார் வந்திருக்காரு. எஸ், மகாலட்சுமி மேடம் இருக்கு. ரவி சார் ட்ரெயினில் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் எஸ், வெரி குட். ஸோ இனி நிறைய பேர் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நம்ம எம்ரால்டு முகமது அஸ்கர் சார் இருக்கு. காமிரா சார் கூட எங்கேயோ வண்டியில் போயிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ், குட் சார். ஓகே, நிப்பாட்டிடுறேன் சார், நிப்பாட்டிடுறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஆர்சிஎம் நமக்கு தெரியும் இஸ் கோயிங் டு செலிப்ரேட் 25th anniversary, அதாவது சில்வர் ஜூபிலி. 25 வருஷம் இந்த மாதிரி எல்லாருக்கும் பெனிஃபிட் பண்ணி போகிறது ஒரு டைரக்ட் செல்லிங் இந்தியாவில் இல்லை, உலகத்திலே இருக்காது. எம்எல்எம் அப்படி சொல்லும்போது அது எல்லாம் வந்து ஏமாத்துற விஷயம், அப்படிதான் சாதாரணமாக எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதுக்கு ஒரு சேஞ்ச், இட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு ஒரு கன்செப்ட் உருவாக்கி 25 வருஷம் நடத்தணும். அப்படி இருந்தால் அதுக்கு பெரிய ஒரு என்ன சொல்கிறது பிளாட்ஃபார்ம் தேவை இருக்கு. அண்டு டிசி சார் மாதிரி ஒரு பெரிய விஷனரி ஆளுகளுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ரன் பண்ண முடியும். ஸோ டிசி சாருக்காக நமக்கு வந்து கடவுள்கிட்ட கேட்கலாம், he should be given long life to guide us, to save human being, to save India. அதாவது முதல்ல வந்து ஆர்சிஎம் பிஸ்னஸ் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. பிஸ்னஸ் அப்படி சொல்லும்போது நீங்கள் 10 ரூபா போட்டு எப்படி 12 ரூபா சம்பாதிக்கணுமே, அதுதானே பிஸ்னஸ். ஆனால் இப்போ வந்து ஆர்சிஎம்முடைய அவர் வந்து பேரை மாற்றியாச்சு, ஆர்சிஎம் அபியான். நமக்கு தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி அந்த அளவுக்கு புரியல. ஏன்னா வேணும் அப்படின்னா நமக்கு ஹிந்தி படிக்கலாம் இல்லையா. இந்தியாவுக்கு பிரசிடண்டாக இருந்தாங்க டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ being from Tamil Nadu, when he could become the president of India, where most of the people are speaking Hindi, and being a Tamil fellow, if he could become president of India, இது வந்து நிறைய பேருக்கு கோல்டர் ஆகலாம், டைமண்ட் ஆகலாம், அது எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஹவு டு மேக் பிவி, அந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம பார்த்தா போதும். பட் அது வந்து டிசி சார் கொடுத்த டிசைன்லேயே பண்ணணும். பை ஹெல்பிங் அதர்ஸ், எல்லாருக்கும் தேவைப்பட்டதா அது பண்ணி நம்ம பிவி எடுத்து எல்லாரையும் ஹெல்ப் பண்ணி நமக்கும் எது கனவு இருக்கோ அது கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் டிசி சாருடைய டிசைன். ஸோ வாட் எவர் இஸ் தேர் இந்த டிசைன், நமக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டுனா ரொம்ப பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ ஒரு உதாரணமாக சொன்னால், துளசி பெயிண்ட் ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனி. ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய பேருக்கு தெரியும். நீங்கள் யார் யார் துளசி பெயிண்டை பற்றி கேள்வி கேட்டிருக்கு, கொஞ்சம் ஹேண்ட்ரைஸ் பண்ணலாமா? சில பேர் புதுசாக இருக்குவாங்க, அவருக்கு துளசி பெயிண்ட் என்ன தெரியாமல் கூட இருக்கும். அதனால எத்தனை பேருக்கு துளசி பெயிண்டை பற்றி தெரியும்? ஜெகதீஷன் சார் இருக்கு, இப்போ வந்து 2 டிப்போ அவர் ஹேண்டில் பண்ணியிருக்கு. பிக் சல்யூட் ஜெகதீஷன் சார். நீங்கள் வந்து என்ன சொல்றது, ஒரு லீடராக இருந்து 2 டிப்போ ஓட்டிகிட்டு இருக்கு. ஹிந்தி தெரியல, அப்போ கூட 2 டிப்போ ஓட்டிட்டு கம்யூனிகேட் பற்றி பண்ணி பெரிய அளவில் பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் எங்கேயும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகல. நான் இப்போ சொல்றது ஆக்சுவல் பிஸ்னஸ் இஸ் நாட் அட் ஸ்டார்டட் இன் தமிழ்நாடு.
ஸோ 34 டிஸ்ட்ரிக்ட் 38 டிஸ்ட்ரிக்ட் இல்லையா, அங்கே எல்லாத்துலேயும் ஒரு டிப்போ வரும், ஒரு பஞ்சாயத்தில் ஒரு எம்ராய்டு வரும். அந்த மாதிரி எவ்வளோ பிஸ்னஸ் இந்த இந்தியாவில் ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு, அந்த பிஸ்னஸ் ஃபுல்லாக தமிழ்நாட்டில் மட்டும் வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் தமிழ் லீடர்ஸ் தமிழில் பேசுவேன், ஆளுகளை வந்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறது, சுரேந்திரன் சார் வந்து ஹிந்தியில் பேசுவேன், யாரோ நாசர் சார் மாதிரி அஸ்கர் சார் மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குவாங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக தமிழ் லீடர்ஸ் இந்தியாவில் எங்கேயும் போய் தமிழில் பேசும்போது அங்கே டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய பிஸ்னஸ் வர வேண்டி இருக்கு. நான் என்ன சொன்னது, துளசி பெயிண்ட் அது ஆர்சிஎம்முக்கு வர்றதுக்கு என்ன காரணம், ஆர்சிஎம் அதோட டிசைன் என்ன, பெனிஃபிட் ஃபார் ஆல், குட் ஃபார் ஆல். இப்போ பெயிண்டில் என்ன இது இருக்கு, ஒரு 50,000 PE ஒருத்தர் துளசி பெயிண்ட் பண்றேன், நம்ம என்ன சாதாரணமாக என்ன நினைக்குவாங்க, சரி 50,000 PE பண்ணிருக்கு, சாதாரண அவரோட டீம் வால்யூம் பார்த்து அவருக்கு எது கிடைக்குமா அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 6% அவருக்கு கிடைக்கும், அவ்வளோதான். எந்த பின்ல ஆனாலும் அவருக்கு ஒரு 6% எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அவ்வளோதானே. பட் ஆர்சிஎம்முடைய அந்த குட்னஸ் கான்செப்ட்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. 50,000 PV துளசி பெயிண்ட் அப்படி சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 1 lakh DP வருமே. 1,00,000 BV அப்படின்னா ஒரு எப்படி ஒரு 25-30 கேன் பக்கெட் பெயிண்ட் இருக்கும். இந்த துளசி பெயிண்டோட பெயிண்ட் வாங்காம இருந்தால் அந்த வேலை நடக்கிறதுக்காக மார்க்கெட்டில் கிடைக்கிற மற்ற ஏதோ கம்பெனியோட கெமிக்கல் பெயிண்ட் வாங்கி தானே ஆகணும், வேலை நடந்தான் ஆகணும் இல்லையா. அப்படி வாங்கும்போது ஒரு டப்பா ஓப்பன் பண்ணி அந்த பெயிண்டர் அதை ஹேண்டில் பண்ணும்போது அவர் கையிலே அப்படி கிளீன் பண்ணுவாங்க, அந்த ப்ரஷ்ஷை மூக்குவாங்க, அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் கை விளக்குவாங்க இல்லையா. அந்த தண்ணி எங்கே போடும், கீழே மண்ணில் போயிடும். ஸோ தட் கெமிக்கல். அப்புறம் அவர் மத்தியானம் சாப்பாடுக்கு போகும்போது அங்கே ப்ரஷ் வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் கை வாஷ் பண்ணுவாங்க, அப்போது அந்த தண்ணி மண்ணில் போயிடும். அந்த மாதிரி ஒரு 1,00,000 1,50,000 ரூபாவோட கெமிக்கல் பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது எவ்வளவு பெயிண்ட் மண்ணில் வருவேன், எவ்வளவு கெமிக்கல் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் மண்ணுக்கு வந்துடுவேன். ஸோ அது வந்து எத்தனை காலம் இருந்தாலும் அந்த மண்ணுக்கு வந்து அது ரீகெயின் பண்ண முடியாது. துளசி பெயிண்ட் யூஸ் பண்ணுறதால இந்த கஸ்டமருக்கு 50,000 ரூபா சேவ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பெயிண்டரோட ஆரோக்கியத்தை துளசி பெயிண்ட் காப்பாற்றுவாங்க, மண்ணுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குவாங்க இல்லையா. இந்த மண்ணை வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு அநியோஜ்யமாக இருக்கணும். அப்படி பண்ணும்போது 4 ஜெனரேஷன்ஸ் அந்த மண் வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது பெனிஃபிட் இருக்கும். அதை பார்த்து தான் நம்ம வந்து முன்னேறணும். ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரே ஒரு பொருள் தான் இருந்தாங்க, பான் பீஸ். 2000 ஆகஸ்ட்ல ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபேஷன் ஷூட்டிங்ஸோட ஒரு பான் பீஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2001 தான் 3 FMCG பொருள் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு டூத் பேஸ்ட், அப்புறம் 2 சோப்பு, குளிக்கிறதுக்கும் துவைக்கிறதுக்கு ஒரு சோப்பு, அந்த மாதிரி 3 ஐட்டம் பாருங்க. அந்த டைமில் பான் பீஸ் மட்டும் இருக்கிற டைமில் நிறைய பேர் ஆசிரியர் வந்திருக்கும். பட் இப்போ அந்த டைமில் வந்தால் எத்தனை பேர் இருக்கும், ஆல் சீனியர் பீப்புள், கோஆர்டினேட்டர்ஸ், சஃபையர், ஸ்டார் சஃபையர், அந்த மாதிரி ஆட்கள் இப்போ இருக்கு. அந்த டைமில் வந்தால் நிறைய பேர் கொஞ்ச நாளாக நின்றுட்டு ஆர்சி விட்டு போனா, ஏன்னா அவருக்கு இதுலேயே ஒட்டு நிற்க முடியல. இப்போ அப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த 25 வருஷத்துக்குள்ள எத்தனை பொருள் வந்துடுச்சு. குட் மார்னிங் டு குட் நைட் எத்தனை பொருள் இருந்து கேட்டால் இதுதான் நம்ம சொல்ல முடியும். காலை எழுந்திரிச்சு பள்ளி விளக்கிலிருந்து சாயந்தரம் தூங்குற வரைக்கும் நமக்கு என்னென்ன தேவை இருக்கா அந்த பொருள் எல்லாம் ஆர்சிஎம்ல இருக்கு. நான் ஆர்சிஎம்ல இருக்கு, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கா, நம்ம ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கா, இதுதான் விஷயம். நிறைய பேர் ஆர்சிஎம்ல இருக்கு, அவர் என்ன பார்க்குறாங்க, they consider this as a business for personal gain. எனக்கு வேணும் அப்படி வந்து
பீப்புள் எல்லாரும் அதுதான் நினைக்குது. ஐ நீட் இட், எனக்கு வேணும். என்னுடைய ஆட்கள், அதாவது ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தால் அது பொலிட்டிக்கல் ஆகட்டும், ரிலீஜியஸ் ஆகட்டும், என்னோட ஆட்கள் அவருக்கு பெனிஃபிட் வேணும், அப்படிதான் நினைக்குவாங்க. ஏன்னா ஆர்சிஎம் அப்படி நினைக்கல. ஆர்சிஎம்ல ஒரு பொருள் பார்த்தாலும் whoever is using they should be benefited. யார் யூஸ் பண்ணாலும் அவருக்கு அது பெனிஃபிட் கிடைக்கணும். நம்ம கோதம்பு மாவு, அந்த கோதுமை மாவு முதலே வந்து ஆர்சிஎம் கம்பெனியை தயார் பண்ணல, வெளியிருந்து வாங்கி தான் கொடுத்தாங்க. in 2015 or 16, சாரி 2009 or 10, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. வந்து அகமதாபாத்தில் போய் ஒரு ஆட்டா பிளான்ட் பார்த்தேன். அந்த டைமில் ஆர்சிஎம்ல பிளான்ட் இல்லை, அந்த மாதிரி பிளான்ட் தான் ஆர்சிஎம்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கூட்டிட்டு போனால் ஒரு பிளான்ட் காமிச்சேன். நிறைய பேர் கேரளா வந்து பில்வாரா போகும்போது அகமதாபாத் பிரேக் ஜேர்னி எடுத்து அங்கே ஒரு பிளான்ட் போய் பார்த்தேன். ஸோ அப்போதான் நமக்கு தெரிஞ்சது ஆட்டா, அதாவது கோதம்பு எப்படி தயார் பண்ணுறது. கோதம்பு வந்து தண்ணியில் போட்டு 10-12 மணி நேரம் தண்ணியில் போடுறதுக்கு அப்புறம் இது கிரைண்ட் பண்ணும் அப்படி சொல்லும்போது சாதாரணமாக நமக்கு வந்து நம்ப முடியாது. ஏன்னா நம்ம வந்து கோதம்பு வந்து வெயிலில் காய வச்சு தான் நம்ம வந்து இது வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போனேன். பட் இது தண்ணியில் போட்டு அதில் வந்து ஜெர்மினேஷன் வரும்போது அதில் புரோட்டீன் 100% ஜாஸ்தி வந்துடும். அதனாலே அப்படி தயார் பண்ணுறதா கோதுமை மாவு தான் ஆர்சிஎம்ல வரும் அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க? ஆர்சிஎம் கோதுமை மாவு ஆர்சிஎம்காருக்கு மட்டுமல்ல, யார் சாப்பிட்டாலும் அவருடைய உடம்புக்கு நல்லா இருக்கணும். ஆர்சிஎம்மோட டூத் பேஸ்ட் யார் யூஸ் பண்ணாலும் அவருக்கு ஆரோக்கியத்துக்கு அது காப்பாற்றணும். அந்த மாதிரி லட்சியங்கள் இருக்கிறதுனால தான் ஆர்சிஎம் வந்து பிகமிங் மோர் பாப்புலர். அங்கே கேரளா மாதிரி சின்ன ஒரு ஸ்டேட்டில் வந்து எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இனியும் பெரிய பிஸ்னஸ் நடக்க முடியும். பட் கம்பேரிங் டு அதர் ஸ்டேட்ஸ், நியூட்ரிசார்ஜில் பார்த்தா 23 பொருள் இருக்கு. ஆர்சிஎம் நியூட்ரிசார்ஜ் எப்போ வந்தாங்க ஆர்சிஎம்க்கு? இன் 2014 ஒரே ஒரு பொருள் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்லோலி இப்போ வந்து 23 பொருள் வந்துடுச்சு. டெய்லி நமக்கு கண்டிப்பாக ஒரு 10 பொருள் தேவை இருக்கும். சில பேர் என்ன நினைக்காங்க, இது வியாதி வந்ததுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். இல்லை, இது வியாதி வராத காப்பாற்றுறதுக்கு தான் சப்ளிமெண்ட்ஸ். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் கியூர். அப்புறம் அது எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும், யார் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு கம்பெனி ட்ரைனிங் அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பூர்ணிமா மேடம் இருக்கு. அவர் வந்து தமிழ்லேயே நல்லா அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு தமிழில் அந்த மாதிரி ட்ரெயினர் கிடைக்கல. முதலே ஆர்சிஎம் துளசி பெயின் நியூட்ரிசார்ஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரெயினர் கிடைக்கல. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்தியாவில் டோட்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எடுக்கும்போது, டாப் 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ் எடுக்கும்போது ஒரு வருஷத்துக்கு மேலே நம்பர் 1 பொசிஷன் இருக்கிறது கேரளாவில் திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட். திருச்சூர் டிஸ்ட்ரிக்டோட பாப்புலேஷனோட அவரோட படிப்பு எவ்வளோ இருக்கு, சென்னை டிஸ்ட்ரிக்டுக்கு எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு, அவருடைய எவ்வளோ படிப்பு இருக்கு பாருங்க. அதாவது இந்த விஷயம் தெரிஞ்சு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருந்தால் இந்த பிஸ்னஸ் பெரிய அளவில் வந்துடும். நான் எப்போ சொல்லுவேன், கேரளாவில் இந்த பிஸ்னஸ் அது இருக்குதா அதோடு ஜாஸ்தி பிஸ்னஸ் சென்னையில் மட்டும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு பாப்புலேஷன் இருக்கு, பர்ச்சேஸ் கெப்பாசிட்டி இருக்கு, ஆளுகளுக்கு அவேர்னஸ் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஹியூஜ் பொட்டன்ஷியல். இது பெரிய அளவில் பிஸ்னஸ் வரணும்னா முக்கியமான விஷயம் வந்து நமக்கு வந்து நிறைய அவுட்லெட் வரணும். வண்டர்வேல் கியூக் அதுக்கு எல்லாம் சேர்த்து காமனாக சொல்லுவாங்க பிஓஎஸ், ஆர்சிஎம், பிஓஎஸ். நம்ம டிஸ்பிளேவால் யார் வச்சிருக்கா அவரெல்லாம் வந்து மொபைல் ஆர்சிஎம்மோட ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கோம், பிஓஎஸ் ஆப். அதுக்கு அர்த்தம் பிஓஎஸ் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் சேல். முதலே அவுட்லெட்டுக்கு வந்து பிக்கப் சென்டர் பியூசின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் ப்ரீமியம் அவுட்லெட் பஜார் இருந்தாங்க.
அதுக்கப்புறம் வண்டர்வேல்டு கியூக், வண்டர்வேல்டு இப்போ வந்து வண்டர்வேல்டு ப்ரீமியம், தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். அப்புறம் கீசோல் அவுட்லெட் கேஎஸ்ஓ, அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் கேஎஸ்ஓ, அதாவது வெளியில வந்து கடை மாதிரி நடத்துகிற கேஎஸ்ஓ, அதுக்கு தான் எக்ஸ்க்ளூசிவ் கேஎஸ்ஓ சொல்லுவாங்க. சாதாரணமாக கேஎஸ்ஓ வந்து வீட்டில் நடத்தணும், அதுதான் அதோட டிசைன். இதெல்லாம் சேர்த்து காமனாக சொல்லுவாங்க பிஓஎஸ், பாயிண்ட் ஆஃப் சேல். அந்த பாயிண்ட் ஆஃப் சேலுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, எப்படி நடத்தணும், அதுக்கு அவருக்கு என்னென்ன பெனிஃபிட், அவர் எப்படி சர்வீஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் கரெக்டாக தெளிவாக அவர் சொல்லி கொடுத்துருக்குன்னா மற்ற எந்த பிஸ்னஸும் பண்ணாமல் அவர் எல்லாம் வந்து ஆர்சிஎம்க்கு வந்துடும். எத்தனை பிஸ்னஸ்காரர் இருக்கா அவருக்கு எல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், ஏன்னா நமக்கு தெரியணுமே. ஸோ அவுட்லெட் நடத்துறதுக்கு என்ன கண்டிஷன், இது வரைக்கும் ஆர்சிஎம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கு, இந்த விஷயங்கள் கொஞ்சம் பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல். அதாவது டிசி சார் 22nd ஆனிவர்சரி சொன்னாங்க, மே 25,000 மாலிகோங்க சாம்னே खड़ा हूं. அப்படின்னா ஆர்சிஎம்மோட 25,000 ஓனர்ஸ் அவரோட முன்னாடி தான் நான் நிற்கிறது. இப்போ நீங்க தான் ஆர்சிஎம்மோட ஓனர், நான் கிடையாது. நான் வந்து உங்களுக்கு வேலை பண்ற ஒருத்தர், சேவக், அப்படிதான் அவர் சொன்னாங்க. நீங்களை எது கேட்குவாங்க நான் அது கொடுப்பேன். அப்போ கேட்கறது யாரு, ஓனர் தானே கேட்குவாங்க. 5 கிலோ கோதுமாவு இருந்தாங்க, நீங்க 2 கிலோ கேட்ட நான் 2 கிலோ கொடுத்தேன். நான் பெரிய சோப்பு எடுத்து வரும்போது நீங்க சின்ன சோப்பு கேட்டால் நான் சின்ன சோப்பு கொடுக்குறேன். அந்த மாதிரி நீங்கள் எந்த ஐட்டம் கேட்டால், நீங்கள் பெயிண்ட் கேட்டால் நான் பெயிண்ட் கொடுக்குறேன், நுட்ரிச்சார்ஜ் கேட்டால் நுட்ரிச்சார்ஜ் கொடுக்குறேன். அந்த மாதிரி நீங்கள் தான் ஓனர், நான் வந்து உங்களே சேவக், அப்படி சொன்னாங்க. ஸோ அவர் சொல்றது ஆர்சிஎம் வந்து ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பார்க்காதீங்க, இந்த குட்னஸ் எல்லாருக்கும் தெரிய மாதிரி பாப்புலரைஸ் பண்ணுங்க. அதுக்கு நமக்கு நிறைய அவுட்லெட்ஸ் தேவை இருக்கும். அப்போ ஒரு ஆர்சிஎம்மோட ஒரு அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதலே எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்குது, இது தெரிஞ்சால் மட்டும்தான் வருங்காலங்களில் எப்படி இருக்கும் சொல்ல முடியும். இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட 60 பேர் இருக்கு, இதில் பியூசி கார் எத்தனை பேர் இருக்குன்னு தெரியல. நான் ஜெகதீஷ் சார்கிட்ட அந்த மெசேஜ் கொடுத்தேன், ஈரோடு டிப்போ குரூப்பில் அந்த மெசேஜ் போட்டுன்னா யாரோ பியூசி கார் இருந்தால் அவர் மீட்டிங் அட்டென்ட் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஆர்சிஎம்முடைய அவுட்லெட் நடத்திட்டு இருக்கு, பிஓஎஸ் ஓட்டிட்டு இருக்கு. பட் அது எப்படி நடத்தினா அதோட பெனிஃபிட் எப்படி எடுக்கணும் நிறைய பேருக்கு தெரியல. அதாவது வண்டி லைசன்ஸ் இருக்கு, நான் வண்டி ஓட்டாமல் இருந்தால் பெனிஃபிட் கிடைக்குமா, அந்த மாதிரி நிறைய பேர் பியூசி எடுத்துட்டு பொருள் வாங்கி எம்ஆர்பியில் சேல் பண்ணி டிஸ்பிளே வாலில் போட்டு ஸ்டாக் வச்சுட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் என்னென்ன பண்ணணும், ஹவு டு ரன் a பியூசி or Wonderwell effectively. சின்ன ஒரு பிபிடி இருக்கு, அதில் வந்து ஃபுல்லாக சொல்றதுக்கு இன்னைக்கு டைம் இருக்காது. பட் ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் ஃபியூ பாயிண்ட்ஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் those who are attending. அதாவது ஒரு அவுட்லெட் அப்படி சொல்லும்போது இட் இஸ் கம்பெனிஸ் ஒஃபிஷியல் அவுட்லெட் ஃப்ரம் வேர் எனி அசோசியேட் கேன் பை ஆர்சிஎம் ப்ராடக்ட்ஸ். சில பேர் என்ன சொல்லுவாங்க, இது என்னோட அவுட்லெட், இங்கே வந்து என்னுடைய ஆளுகளுக்கு மட்டும்தான் நான் பில் பண்ணி கொடுக்குவாங்க. ஸோ தட் இஸ் ராங். அப்படி இல்லை, இட் இஸ் எ கம்பெனி ஒஃபிஷியல் அவுட்லெட், அதனால இட்ஸ் எ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. எனிபடி கேன் டெவலப் பிஸ்னஸ் பேஸ்ட் ஆன் எ வண்டர்வேல் பியூசி. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து தமிழ்லேயே அபியான் பிரச்சார் வீடியோ போட்டாங்க, அதில் இடையில ஒரு சின்ன நெட்வொர்க் இஷ்யூ வந்தனால பிரேக் ஆகிடுச்சு. அப்போ கூட அது இனிஷியலி அதில் என்ன சொன்னாங்க, வீட்டிலே இருந்து இந்தியாவில் எங்கேயும் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கம்பெனி கொடுக்கறது வாய்ப்பு. பாருங்க, வீட்டிலே இருந்து இந்தியாவில் எங்கேயும் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கம்பெனி கொடுக்கறது வாய்ப்பு. அதுதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி.
anybody can develop business based on a Wonderwell Quick or PUC. It is the duty of each PUC owner staff to give proper service to customer. You are signed for that. அதாவது எல்லாருக்கும் ஒரே மாதிரி சர்வீஸ் கொடுக்கணும், பார்ஷியாலிட்டி இல்லாமல் சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் சைன் பண்ணியிருக்கு. நான் நிறைய பேருக்கு தெரியல. நம்ம பியூசி அப்ளிகேஷன் போடும்போது எப்படி பண்ணுவாங்க, நான் ஒருத்தர் பியூசிக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறேன், என்னுடைய லீடர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் நீங்கள் ஓடிபி கொடுத்தா போதும், நானே எல்லாம் தயார் பண்ணுறேன். அப்போ ஓடிபி கொடுக்கும், அதுக்கு அர்த்தம் என்ன, நீங்கள் வந்து கையெழுத்து போடுறேன், அதுதான் ஓடிபி. அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருக்கு, அதில் நீங்கள் என்னென்ன பண்ணணும். ஸோ ஆர்சிஎம்மோட அவுட்லெட் நடத்துறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆர்சிஎம் அசோசியேட்டாக இருக்கணும் கம்பல்சரி இல்லை. ஒரு ரன்னிங் அவுட்லெட்டோட 3 கிலோமீட்டருக்குள்ளே கம்பெனி சாதாரணமாக வந்து அவுட்லெட் கொடுக்கறது இல்லை. தட் இஸ் what you call, it is a rule கிடையாது, பட் it is a what you call arrangement company is making to protect the existing outlet. அதாவது ஒரு ஷாப்புக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் மினிமம் டிஸ்டன்ஸ் கம்பெனி மெயின்டைன் பண்ணியிருக்கு. இது வந்து கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன், தேவை இருந்தால் அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளேயும் கொடுக்கலாம். அவரோட சிட்டி, அவரோட இன்வெஸ்ட்மெண்ட், அந்த எக்ஸிஸ்டிங் அவுட்லெட்டோட டேர்ன் ஓவர் இதெல்லாம் பார்த்துட்டு தேவை இருந்தால் கொடுக்கலாம். பட் நார்மலி ஒரு 3 கிலோமீட்டர் அவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. இது எப்படி பண்ணணும், ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு அந்த அப்ளிகேஷன் எங்கே இருக்கும், ஒரு அசோசியேட் பையோட சைட்டில் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆப்ளிகண்ட் அசோசியேட் எல்லாமே இருந்தாலும் ஒரு ஃபேமிலி ஐடி, அதாவது ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு அசோசியேட் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அப்ளிகேஷன் போட முடியும். ஒன் ராயல்டி அச்சீவர் அண்ட் டெக்னிக்கல் அச்சீவர் ஷுட் ரெக்கமெண்ட். அந்த ரெக்கமெண்டேஷன் அதுக்கு அர்த்தம் என்ன, வெரிஃபை ஆன்லைன் Wonderwell பை அப்ளிகண்ட், ராயல்டி அச்சீவர் அண்ட் டெக்னிக்கல் அச்சீவர். வெரிஃபை ஆன்லைன் அப்படின்னா ராயல்டி அச்சீவருடைய சைட்லேயே ஒரு ஆப்ஷன் வந்துடும், யூ ஹாவ் டு வெரிஃபை தட். அதுக்கு அர்த்தம் அந்த ஆளு Wonderwell நடத்துறதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கு, அந்த ஆளு எனக்கு தெரியும், கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் அவருக்கு சொல்லி கொடுத்து அவரை கைடு பண்ணி அவரே சப்போர்ட் பண்ணும். அதுதான் அந்த கையெழுத்துக்கு மீனிங். அந்த டெக்னிக்கல் அச்சீவர் அந்த மாதிரி அங்கே வந்து சிஸ்டமேட்டிக்காக காரியங்கள் எல்லாம் வந்து சரியா நேர்முறையாக நடக்கும் அப்படின்னு நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு தான் அவர் கையெழுத்து போட்டு கொடுக்கறது. ஸோ சும்மா வந்து அப்படி ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணி கொடுக்கறதுனால தட் டசன்ட் ஒர்க். கம்பெனி வில் சென்ட் காஸ்ட் ஷீட் டு Wonderwell அப்ளிகண்ட் மெயில் ஐடி. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடும்போது எங்களோட இமெயில் கொடுக்கும், அந்த இமெயிலில் வந்து கம்பெனி காஸ்ட் ஷீட் அனுப்ப. காஸ்ட் ஷீட் அப்படின்னா நான் ஓப்பன் பண்ண போகிற கடைக்கு எவ்வளோ சைஸ் இருக்குது, சப்போஸ் 260 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அந்த 260 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்பெனி ஃபர்னிச்சரால் ஃபர்னிஷ் பண்ணணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து எந்தெந்த ஃபர்னிச்சர் எவ்வளோ தேவை இருக்கோ அந்த மாதிரி ஒரு கணக்கு அவர் எக்ஸல் ஷீட்டில் அனுப்புவாங்க. அதில் உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது, உங்களுக்கு கவுண்டர் தேவை இருக்கா, கண்டோவில் தேவை இருக்கா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இனி ஜாஸ்தி வேணும்னு எடுக்கலாம். ஏன்னா வந்து கம்பெனி பேட்டர்ன் ஃபர்னிச்சர் கம்பல்சரி. ஒரு என்ன சொல்கிறது, சூப்பர் மார்க்கெட் ட்ராக் மாதிரி ஒரு மீடியம் குவாலிட்டி கம்பெனி கொடுத்துருக்கு. சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டி போடுறதுக்கு எனக்கு இது இருக்குது, பிளான் இருக்குது. ஸோ சேம் பேட்டர்ன் யூ கேன் டூ, பட் அதர்வைஸ் அது இருக்குன்னா ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஸ்கூலில் குழந்தை போகும்போது யூனிஃபார்ம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லை, அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் இது வரணும், அதுக்கு தான். அண்ட் ஆன் ரிசிப்ட் ஆஃப் 10,000 ரூபி அட்வான்ஸ் அண்ட் திஸ் ரெகுலேட்டரி காஸ்ட் ஷீட் கம்பெனி வந்து நம்பராக கொடுக்குவாங்க. தென் யூ கேன் டெபாசிட் மணி. இது வந்து 5 லட்சம் பொருள் எடுக்கிறதுக்கும் 10 லட்சத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ரூபாய் தான் கம்பெனி ஒரு மினிமம் அமௌண்ட் வைக்கிறாங்க. நிறைய பேர் 8 லட்சம் 10 லட்சம் எல்லாம் பொருள் போட்டு தான் எடுத்து ஸ்டாக்கு எடுக்கிறாங்க. அப்போ தான் எல்லா பொருளும் கொஞ்சம் நல்ல குவான்டிட்டி நமக்கு வைக்க முடியும். இப்போ தமிழ்நாடுக்கு சின்ன ஒரு டிஸ்கவுண்ட் கம்பெனி அன்அஃபிஷியலாக கொடுத்துருக்கு, ஒரு கன்சிடரேஷன். அந்த ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் கொஞ்சம் கம்மியானாலும் ஒரு மாதத்துக்குள்ள 5 லட்சம் கம்ப்ளீட் பண்ணினா அவங்க வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பர்மிட் பண்ணுவாங்க. பட் அதர்வைஸ் நம்ம எவ்வளோ ஜாஸ்தி அமௌண்ட் போட்டு எடுக்க முடியுமோ தட் வில் பி பெட்டர். அதாவது அமௌண்ட் ஜாஸ்தி போடும்போது பொருள் ஜாஸ்தி இருக்கும், வெரைட்டிஸ் ஜாஸ்தி இருக்கும். அப்போது கஸ்டமர் வரும்போது அவருக்கு தேவைப்பட்ட நிறைய ஐட்டம்ஸ் இருந்தால் தானே பர்ச்சேஸ் ஜாஸ்தி வரும். நம்மக்கிட்ட ஐட்டம் கம்மி இருந்தால் நிறைய பேரை வந்தால் மட்டும் நமக்கு சேலாக இருக்கும். நமக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருந்தால் ஆள்கள் கஸ்டமர் கம்மினாலும் நமக்கு சேலு ஜாஸ்தி வந்துடும். ஸோ இதனால வந்து எவ்வளோ பணம் போட்டு எவ்வளோ வெரைட்டிஸ் எடுக்க முடியுமோ அதில் ஒன்றுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ வந்து ஆட்டா ஆயில்,
அதுக்கு வந்து 7% ஃப்ளாட் கிடைக்குவாங்க. எஃப்எம்சிஜி ஐட்டம்ஸுக்கெல்லாம் வந்து 8% கிடைக்குவாங்க. டூல்ஸ் எல்லாம் வந்து சவுத் இந்தியா ஜாஸ்தி நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. நிறைய ஹிந்தி புக்ஸ் எல்லாம் இருக்கும், பிளான் புக் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் 10% கிடைக்கும். இது சொல்லும்போது வாட் வாஸ் த கமிஷன் சிச்சுவேஷன் ப்ரீவியஸ்லி ஏர்லியர், அதாவது நான் வந்து ஆர்சிமா வந்து 2006 அந்த டைம்லலாம் வந்து ஜாயினிங்க்கு கிட்டு கொடுத்துருந்தாங்க. ஜாயினிங் கிட் அதில் வந்து என்ன சொல்கிறது, பேண்ட் ஷர்ட்டோட துணி இருக்கும், சூட் லெங்க் இருக்கும், அப்புறம் ஓப்பன் சாய்ஸ் கிட்னு சொல்லுவாங்க. நிறைய டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் எடுக்க முடியும். எஃப்எம்சிஜி இல்லாமல் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து 1500 PV அந்த மாதிரி எல்லாம். அப்போ அந்த டைமில் ஜாயினிங் கிட்டுக்கு ஒன்லி 5%, அதர் ரீபர்ச்சேஸ் ஐட்டம்ஸ் 6%. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் 6% கொடுத்தாங்க. ஸோ பீப்புள் வெரி ஹாப்பி, 1% எக்ஸ்ட்ரா கிடைச்சாச்சு. பிசி பீப்புள் வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் 6%, தென் தே மேட் இட் 7%. அப்புறம் ஆட்டா ஆயிலுக்கு மட்டும் 7% ரிட்டைன் பண்ணிட்டு பட் எஃப்எம்சிஜிக்கு எல்லாம் 8%, டூல்ஸு 10% அப்படி பண்ணாங்க. ஸோ அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் ஐ திங்க் ஃப்ரம் 2014 ஆன்வர்ட்ஸ் 12 லட்சத்துக்கு மேலே ஹாஃப் இயர்லி டர்ன் ஓவர் பண்ணிட்டுனா உங்களுக்கு வந்து 1% எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் கிடைக்கும். ஹாஃப் இயர்லி சொல்லும்போது ஃப்ரம் ஏப்ரல் டு செப்டம்பர் அண்ட் அக்டோபர் டு மார்ச் அப்படிதான் ஹாஃப் இயர்லி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஆவரேஜ் உங்களுக்கு வந்து 2 லட்சத்துக்கு மேலே டர்ன் ஓவர் இருந்தால் யூ வில் கெட் 1% எக்ஸ்ட்ரா. அது மந்த்லி அரவுண்டு 4.5 lakhs அப்படி பண்ணிட்டு இருந்தால் 6 மாதத்துல 25 லட்சம் வந்துடும். அப்புறம் உங்களுக்கு வந்து 1.5% கிடைக்கும் எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ். பாருங்க, 2015 வரைக்கும் இந்த இன்சென்டிவ் விஷயமே கிடையாது. அதுக்கப்புறம் அது வந்திருக்கு. இப்போ என்ன இருக்கு, நிறைய பியூசிக்கா நம்மகிட்ட இருக்கு. So many PUC people are there, Wonderwell owners are there with us. How many are there? கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? நான் இந்த சொன்ன இப்போ சொல்லி கொடுத்த கால்குலேஷனை உங்களுக்கு புரியுதா? இதுக்கு மேலே நமக்கு வேற ஏதாவது கிடைக்குதா? இனியும் இதுக்கு மேலே நமக்கு கமிஷன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் இருந்தா பண்றதுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்கா? ஹூ கேன் டெல்? சுப்பிரமணியன் சார், சென்னை, நீங்க எங்க பியூசி சார் கொஞ்சம் அட்மிட் பண்ண முடியுமா? ட்ரிபிள் கேன் சார். எங்க ட்ரிபிள் கேன்? சார். ஓகே சார். நான் சொன்ன இந்த கமிஷன் இது சொன்னாங்க, இதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க சார். இல்லையா? இதுக்கு அப்புறம் டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி வரும் சார். டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஜாஸ்தி வரும். டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதனால காமிச்சல. ஆமா சார். அதுக்கப்புறம் வேற ஏதோ இருக்கான்னு கேட்குறேன். இப்போ டர்ன் ஓவர் ஜாஸ்தி இல்லை, இப்படி இருந்தா கூட நமக்கு கிடைக்குதா? ரெண்டுக்கா மேடம்? கொஞ்சம் அட்மிட் பண்ணுங்க. எஸ். வணக்கம் மேடம், உங்களோட பியூசி எங்கே இருக்கு? தஞ்சாவூர் சார். தஞ்சாவூர். ஓகே ஓகே. எவ்வளவு சேல் இருக்கு மேடம்? மந்த்லி ஒரு 3 lakhs வரைக்கும் போகுது சார். 3 lakhs வரைக்கும் போகுது. ஸோ 1% 6 எக்ஸ்ட்ரா. month 6 month தான் சார் முடிஞ்சிருக்கு ஆரம்பிச்சு. ஓகே, ஆரம்பிச்சு 6 month ஆச்சு. இந்த மாசம் 6 மாசம் ஆகுமா? முடிஞ்சிருச்சு, 6 month ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இன்சென்டிவ் கிடைக்கிறதுக்கு 6 மாச சேல்ஸ் நீங்க செக் பண்ணாங்களா? 12 லட்சத்துக்கு மேல வந்துடுச்சா, கம்மியா இருக்கா? செக் பண்ண தெரியுமா? தெரியும் சார், கத்துக்கிட்டேன் சார். ஓகே. எவ்வளவு இருக்கு? 12 லட்சத்துக்கு மேல வந்துடுச்சா? வரல சார், 11 something வந்திருக்கு சார். ஓகே. ஸோ இதுக்கு மேலே ஏதோ கமிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா பியூசிக்காருக்கு? உங்களுக்கு தெரியும்? டெஃபினெட்லி இருக்கு சார். எப்படி எனக்கு சொல்லுங்க. 6 monthக்குள்ள 12 lakhsனா 2% சார். Just now I think so. I am right sir? 6 மாசத்துல 12 லட்சத்துக்கு மேல வந்தா 1%, 25 lakhs 25 லட்சத்துக்கு மேல வந்தா 1.5%. ஓகே. Okay sir. I noted sir. 6%.